பிதாவே, இந்த பரிசுத்த நாள் ஆராதனை நம்முடைய சன்னியாசத்தில் அர்ப்பணித்தவர்களாய் ஆவியாத்ம சரீரமாக குற்றமற்ற ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதே ஆராதனைக்குரிய ஆண்டு தேவசாமத்தில் பிரியமான பகுதியாக இருக்கிறதே. இந்த ஆராதனையிலே தேவசாமம் கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் ஆண்டவர் சமூகத்தினுடைய பரிசுத்தாவினுடைய பரிபூர்ண ஐக்கியத்தை வேண்டி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது அங்கே நாங்கள் வளமை போல இல்லாமல் இன்றைய நாளிலே தீர்க்கதரிசன ஆகமத்திலே செபனியா அதிகாரத்திலே இருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து 1 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ! அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெச்சிக்கிற சிங்கங்கள், அதில் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அதில் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின. அவர்களுடைய வீதிகள் ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடி இல்லாதபடிக்கும் அவாந்தரமாயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளெல்லாம் கீழாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படிக்கு ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற்ற பண்ணுவேன். எதியோப்பியாவின் நதிகளுக்கும் அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவரின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரிகைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கலிகூர்ந்தவர்களை உன் நடுவில் இருத்தி விலக்கி விடுவேன். நீ என் பரிசுத்த பர்வதத்தின் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே தீர்க்கதரிசனம் பேசப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசன எச்சரிப்பு பகுதியை முன்னுக்கும் பின்புக்கும் அங்கே திருத்தமான காரியத்தையும் இன்னும் அந்த மீதியான தீர்க்கதரிசனம் பின்பு ஒரு சமூகத்திலே அங்கே பேசப்படும். தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கு வார்த்தை அங்கே கடந்து செல்லும். ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் வானத்தில் பரிசுத்தப்படுத்தி தேவசாமத்தினுடைய ஐக்கியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து மீதியான ஆராதனை பகுதியை கடந்து செல்வோம். இயேசு நாமத்திலே ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு காலை பொழுதுல ஆண்டவர் எங்களை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக ஆண்டவரை சோசரிக்கிறோம். ஒவ்வொருவரும் இருந்த இடத்திலே இருந்த வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடின வண்ணமாக சேர்ந்து ஆராதிப்போம். எல்லா வேலைகளையும் மறந்த வண்ணமாக ஒரு சிறு நிமிடங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து அவரை பாடி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் பிரியமான அனைவரையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Thank you, Jesus. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே, சேர்ந்து பாடுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே,
அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே ஆண்டவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, எம்மை புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், எம்மை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா, மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, நாளில் ஆண்டவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தையை, மையாலல்ல கையாலே, மையாலல்ல கையாலே எழுதிடுமே ஏங்குகிறேன், எழுதிடுமே ஏங்குகிறேன், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, கரங்கள் உயர்த்தி பாடுவோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அப்பா, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நன்றி செலுத்துவோம் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தனிமையான காலை பொழுது தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இந்த வேளையில் உம்மை துதிக்கவும் பாடவும் நீ தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே, அலங்கார வாசலாக இருந்த இடம் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடம் உம்முடைய ஆலயமாக மாறட்டும், நாங்கள் துதிக்கிற இடம் உமது ஆலயமாக மாறட்டும் ஆண்டவரே. இரவாறு செய்கிறதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாட போகிறோம். அலங்கார வாசலிலே வந்து நிற்கிறோம் என்று கர்த்தாவை நோக்கி பாடுவோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். துதிகர மகிமை அவருக்கு செலுத்தி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்,
ஒவ்வொருவருக்கு இருந்த இடத்திலே கரங்களை தட்டி எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் பாட போகிறோம். அலங்கார வாசலிலே வந்து நிற்கிறோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு பாட போகிறோம். அந்த விசுவாசத்தோடு பாட போகிறோம். எல்லாவற்றையும் மறந்து பாட போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். செல்வம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். சென்று சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு செல்வ வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. செல்வமா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோசிரம் சோசிரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோசிரம் சோசிரமே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நம் காணிக்கையை உம் கரங்களிலே சாரம விதைக்கிறோமே. நம் காணிக்கையை உம் கரங்களிலே சாரம விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே நன்றி செலுத்துவோம். தூய இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக பாடுபட்டீரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் ஓ இழந்து வந்தீரே. ஓ சிலுவையில் தொங்கி எங்கள் பாவங்களை மன்னித்தீரே. ஓ மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் பேசும் தெய்வம்.
கல்லல்ல மரமல்ல பேசுகிற தெய்வம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்று நம் மத்தியில் இருக்கிறார். நாம் கேட்கும் பொழுது எங்களோட உறவாடி பேசுகிற தெய்வம். சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? ஓ நன்றி 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 நன்றி. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. சொல்லுவோம். இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தான் என்னோடு இருப்பவர் நீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தான் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. எனக்காய் எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ, எனக்காய் வருபவர் நீ. ராமண்டவரே, என் கண்ணீர் துடைப்பவர் நீ, எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ, எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. தந்த நேசரே இயேசுவே அப்பா இயேசுவே. பேசும் தெய்வம்
எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீர் என்று சொல்லுவோமா? எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீர். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தொடர்ந்து வார்த்தை பகுதிக்காக இப்பொழுது பாஸ்டர் நான் அழைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் 10 நாளிலே உங்கள் அனைவரோடும் இருக்கிறது சந்தோஷமானது. தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே ஆர்வமான இதயத்தோடு உங்கள் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே சென்ற கிழமையிலே தேசமே பயப்படாத தேசம் உன்னை மீட்டு கொண்டார் என்று சொன்ன வார்த்தையை நினைவுவோம். அங்கே அது ஒரு இரவில் மீட்கிற காரியம் இல்லை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எத்தனையோ விதமான சஞ்சலங்களோடு தேசம் பொருளாதாரத்தில் இருந்து ஒவ்வொன்றும் மீண்டும் கட்டப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறதை அறிகிறோம். அதோடு நாங்கள் சமூகத்திலே தேசத்தின் மீட்பின் காரியத்திலும் தீர்க்கதரிசனத்தை வாசித்தோம். இந்த தீர்க்கதரிசன பகுதி எப்போ வந்தேன்டால், அமெரிக்காவில் மிகவும் பாதிப்பான காரியம் இருந்து கொள்கிற பொழுது, நியூயார்க் சிட்டியை குறித்து பாரப்படுற பொழுது இந்த தீர்க்கதரிசனத்தின் பகுதி வெளிப்பட்டு என இதயத்தில் பேசிட்டது. அப்போது வாசித்து பார்த்து இந்த நாளையில் நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, அண்ட தேசம் அமெரிக்கா மற்றும் உலக தேசங்கள், ஒவ்வொரு ஐரோப்பிய தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து நாங்கள் எங்களுடைய ஜெபங்களில் அநேக ஜெபங்களை இரவு பகலாக ஜெபம் பண்ணி இருக்கிற எல்லாரும் அறிவார்கள். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சகோதரிகளை அன்பாக அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் இளையராத ஜெபத்திலே அங்கே தேவ சமூகத்தை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக அவர்களுக்கு மீண்டும் அவருக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ சன்னியாசத்திலே இப்பொழுதும் அங்கே தேவ சமூகத்தில் தீர்க்கதரிசனம் பேசப்பட்டது. தீர்க்கதரிசனம் அங்கே தேவ சன்னியாசத்திலே அங்கே பிற்பகுதி அங்கே தேவ சன்னியாசத்திலே மிகவும் ஆசீர்வாதமான அங்கே சொல்வதை காண்கிறோம். முற்பகுதி தான் வாசிக்கப்பட்டது. அங்கே தேவ வசனம் பின்பு வாசிக்கப்படும். அந்த இப்படியாக தீர்க்கதரிசனத்தை குறித்து பேசுகிற பொழுது சொல்றார், அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்க போல வசனத்தை நாங்கள் கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசனத்தை குறித்து பேசுகிறார். நாங்கள் இருளில் இருக்கிறாங்க. அங்கே அந்நாட்களில் வீட்டில் விளக்கம் வைத்திருப்போம். எப்பொழுது விடிவெள்ளி நட்சத்திரம் வருதோ அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து பொழுது விடிய போது என்று சந்தோஷத்துக்கு அங்கே கால வேளையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுபோல நாமும் இருளில் இருக்கிறவர்கள போல ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த இருள் எப்பொழுது விடுகிறதற்கு அங்கே வேத வசனம் எங்களுக்கு விளக்கா இருக்கிறதா இதயத்தில் பரிசுத்தம் பண்ணி அது நிறைவேற காலத்திற்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பேதுரு அழகாக சொல்றதை காண்கிறோம். அதனால இப்படியாக சொல்லப்பட்டதுக்கு வேதத்துள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளா இராமல் அது தோற்றமாக இராது என்று நாங்கள் முந்தி அறிய வேண்டியதாக இருக்கிறது. தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுகிற பொழுது அது சுய தோற்றமுடைய இல்லாமல் அது மரபொருளை நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த இப்படியா இருக்கிற நாங்கள் இங்கே இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு யுத்தத்தை எதிர்நோக்கிற ஜனங்கள் அங்கே போர் வீரர்களை போல இருக்கிறோம். என்று கேட்டால் எங்களுக்கு ஒரு முன்னால் ஒரு சேலஞ்ச் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் அங்கே போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு இந்த யுத்தத்தை நாங்கள் அங்கே எங்களுக்கு விடுகிறதற்கு காத்திலிருந்து நாங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறது போல அந்த யுத்தத்தை தேவன் எங்களுக்காக செய்கிற யுத்தமாக நாங்கள் அவர்கிட்ட முழுமையாக படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் அதில் நாங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய எங்களுக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறது. பாருங்க, அங்கே நாங்கள் பார்த்தோம், சாதாரணமாக மருந்து மூலியமே இல்லாத ஒரு சூழல்ல அங்கே நாங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கோம். இது சரி, அங்கே முற்றுமுழுதாக அறியப்படக்கூடிய இருக்கு தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிகாரியாய கர்த்தர்னு சொன்னார். அந்த பரிகாரியாய கர்த்தர் அங்கே என்று சொல்லி வெளிப்படுற இடத்திலே 4 காரியத்தை சொன்னார். முதலாவது, நீங்கள் எல்லாரும் நாங்கள் சத்தத்தை கேட்க வேணும்.
அங்கே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும், நியமங்களை காத்துக்கொள்ள வேணும், அங்கே நன்மை செய்ய வேணும் என்று சொல்லி அப்பொழுதுதான் நாங்கள் பரிகாரியை கத்திரக்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அந்த பரிகாரியை கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுற ஒரு யுத்த காலத்தை நாங்கள் நிற்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேசத்தில் அநேக பகுதிகளில் அங்கே எப்படியாக யுத்தம் நடத்தப்படுதுன்றதை காண்கிறோம். அது மாமிசமாய் உலக ரீதியான யுத்தமாக இருந்தாலும் அங்கே தேவ சமூகத்தில் இங்கே ஆவிக்குரிய யுத்தத்துக்கு அதை கொண்டு வந்து இணைத்து பார்க்க போகிறோம். அங்கே நாங்கள் அதை இணைத்து அந்த வசனங்களை தியானம் பண்ணுறவங்க எங்களுக்கு தேவ பலனாயும் அது நமக்கு அங்கே தீர்மானம் உள்ள ஒரு அங்கே விடுதலை நாளை அங்கே கொண்டு வரக்கூடிய தேவ சமூகம் இடப்படுறதுக்கு சாத்தியமாக இருக்கிறது காண்கிறோம். இதனால அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அமலேக்கிய ஆவிய திடீரென வந்து தாக்குறதா இருந்து இஸ்ரவேலுக்கு. அப்பொழுது மோசே சொல்கிறார், ஜோசுவா அழைத்து, நீ அங்கே 300 பேரை தெரிந்து கொண்டு போய் அந்த யுத்த முனைக்கு போய் அங்கே யுத்தம் பண்ண, நான் மலையில உச்சியில நின்று தேவனை வேண்டி கொண்டு சொல்லி அந்த கோலன் மேலே உயர்த்தி வானத்தை பார்த்து வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜோசுவா அங்கே பட்டய கருக்கினால அமலேக்கிய ஆவிகளை அங்கே முறியடித்தார். ஆனால் அவர் அங்கே தனக்கு சரீர பலகீனங்களைத்தான் செய்யும் வயது முன்னேற்றத்தில் அவர் கையை விடுற பொழுது அங்கே யுத்த காலத்தில் இருந்து செய்தி வருது, அங்கே அமலேக்கியர் அங்கே முன்னேறி வாரார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் அங்கே தீர்மானம் பண்ணுறார், இதை தொடர்ந்து வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்படியா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் கண்டினியூஸ் ப்ரேயர் until the things finish that we have to continue the war. அதான் அங்கே தேவ சமூகத்தை பேட்டில் கிரவுண்டில் நாங்கள் சரியா நிற்க வேண்டும் என்றதான் அதன் அர்த்தம். அதனால அந்த யுத்தத்தை அங்கே மோசே செய்கிற பொழுது ஜோஷுவாவுக்கு அங்கே அவர் துணியாக ஒரு ஜெபம் தாங்கி கொண்டிருந்ததை காண்கிறோம். இப்படியாக இருக்கிறது 6 ஊரும் பக்கபலமாக இருந்தார்கள். அப்போ இந்த நாட்களை சரியாகத்தான் அங்கே ஆன்லைன் ப்ரேயர்கள் இப்படி ப்ரேயர் செய்கிற பொழுது 5-3 பேர் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. இதுவும் ஒரு வகை அந்த இதை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதை காணுவேன். தேவ சன்னிதானத்தில் இந்த யுத்தம் அங்கே தேவ மனுஷ யுத்தமாக, தேவன் தன் பிள்ளைகளுக்காக செய்கிற யுத்தமாக அங்கே காண்கின்றோம். அதனால இப்படியான யுத்தத்தை நாங்கள் அங்கே அனுபவ ரீதியாய் நாங்கள் எங்களுடைய மலையில உச்சியில நின்று மோசை வழங்கின போல நாங்களும் கண்டினியூஸ் ப்ரேயராய் அங்கே ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே விதவை தாக்கி எப்படி வழிபடுத்தினாரோ அங்கே முன்பு பார்த்தோம். அதே போல அங்கே நாங்கள் தொடர்ந்த ஜெபங்களை தாங்கிக் கொண்டு அங்கே நாங்கள் ஜெப வீரர்களாய் அங்கே யுத்த முனையில நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறது போல. அதுபோல அங்கே பார்க்கிறோம் பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் இப்படியாக அந்த யுத்தத்திலே தேவ சமூகத்திலே இடப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு முக்கியமாக 7 காரியம் இருக்கு. ஆனால் எல்லா காரியத்தையும் நீங்க விளக்கி சொல்ல முடியாது. முதலாவது தேவ வார்த்தை, அடுத்தது பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, அடுத்தது சுவிசேஷ ஆராதனை பகுதி, அடுத்தது இறுதி அர்ப்பணிப்பு, விசுவாசம், உபவாசம், அங்கே தேவ சமூகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களுடைய அங்கே அதை இதத்தில் அர்ப்பணித்து அதற்கு விடிகளுக்கு காத்திருக்கிற ஒரு இறுதிய தேவ சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பு அங்கே தேவையாக இருக்கிறது. இதனால இந்த காரியங்களை நாங்கள் எல்லாவற்றையும் தனியாக ஆராய முடியாது. ஆனால் தேவ வார்த்தை அங்கே சாத்தானோட ஆண்டவர் யுத்தம் பண்ணுறதுக்கு முதல்ல பட்டயத்தை எடுத்தார். அங்கே வேதத்தை அங்கே சுவிசேஷ பணியை தொடங்கக்கு முதல் அங்கே சாத்தானை மேற்கொண்டார். பின்புதான் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வழிபடுறார். சாத்தானை அப்பாலே போன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். அப்புறம் பாதை தொடர்ந்தது, திருவள்ளுவர் வந்தவர் ஊழியம் செய்தார்கள், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த காரியம் போலதான் அங்கே அவரே எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறது. அது வசனம் தேவ வார்த்தை எப்படி அங்கே பவுல் சொல்றார், கர்த்தருடைய சத்துவத்தில் நீங்கள் பெறப்படுங்கள் சொல்லி. அதனால தேவ வார்த்தையின் பரிசுத்த ஆவியுடைய நிறைவு உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு அங்கே தேவ சமூகத்தில் ஆராதனையின் சோஸ்திரங்களும் அங்கே செலுத்தி கொண்டு விண்ணப்ப ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தேவ சமூகம் இப்படியாக இடப்பட்டு கொண்டு வருவது, அதுக்கு விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. விசுவாசம் ஆவிக்குரிய கனியும் வரமாக இருக்கிற அந்த விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கு. அந்த உபவாசம் அதை ஊக்குவிக்கிறார். நினைவு மக்கள் செய்த நாங்கள் பார்த்தோம், விசுவாசித்து உபவாசித்தார்கள், உபவாசித்து அங்கே விசுவாசித்தார்கள். தேவ சமூகத்திலே விசுவாசித்து உபவாசித்தார்கள், அந்த காரியம் நடக்கும் என்று இப்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் அந்த காரியங்களில் நாங்கள் கடந்து செல்வோம். இப்பொழுது நாங்கள் இன்னொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் தேசத்தின் தலைவராக இருந்தார், ஜோசபாத் என்று. அவருடைய நல்ல நீதிமானாய் தேவனுக்கு பயந்தவர், இஸ்ரவேலர் இருக்கிற சமூகத்தில் ராஜாக்கள் பேர் பெற்ற ராஜா.
அந்த ராஜா ஒரே நேரத்தில் 3 தாக்குதலை எதிர்நோக்கிறார். 3 வழியில சத்துருக்கள் வர்றதை காணுறார். அப்பொழுது அவரால் அங்கே அவருக்கு தெரியுது, இன்று நாங்கள் பார்க்கிறோம், இது எங்களுக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கிறபடியா தேவன் மனுஷ யுத்தமா இருக்கவன் தேவன் எங்களுக்கு ஆசிரியர் யுத்தமாய் ஒப்பு கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் ஜோசபாத் பார்க்கிறார். இது தனக்கு அப்பாற்பட்டதை உடனே உணர்ந்துட்டார். 3 தாக்குதலை உடனடியாக அவர் அங்கே சமன் பண்றார், தேசத்தை கூப்பிடுறார் வாசல்ல. அது ஒரு அழகான வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியா ஒரு ராஜா ஒரு தேவ வார்த்தையை அங்கே ஆவியில உந்தப்பட்டு பேசுறார் என்று சொல்லி அங்கே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா. அங்கே ஜோசபாத் சொன்ன அதிகாரம் கர்த்தரை இழுத்துக்கொள்வதா இருக்கிறது. அங்கே அவர் முற்பிதாக்களை தேவனை கூப்பிட்டு அங்கே அவற்றை பராக்கிரமத்தையும் இவருடைய அழைப்பும் தெரிந்து கொண்ட காரியத்தை நினைவு கொண்டு இப்பொழுது உங்களுடைய ராஜ்யம் அங்கே நிலவுல போகுது என்று சொல்லி அங்கே அரவுகள் விடுறார் தேவனுக்கு ஜனங்களோடு சேர்ந்து. அதை தேவன் கேட்டு அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அங்கே ஒரு பேசுகிற சத்தத்தை நாங்கள் இப்பொழுது அவதானிப்போம். அது 15ஆம் வசனத்திலே இருந்து. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய ஜோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் அப்படி போகணும். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய யுத்தம், அதை தேவனுடைய யுத்தம் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி எழும்பி பேசுகிறார். அதனாலதான் அந்த தீர்க்கதரிசன வசனம் எங்களுக்கு முக்கியமா இருக்கிறது. இக்கட்டான சூழல்ல அங்கே தேவன் ஆவியிலே தீர்க்கதரிசி எழுப்பி தீர்க்கதரிசன பேசுகிறவராக இருக்கிறார். அங்கே இஸ்ரவேலுக்கு இது காலத்துக்கு நடந்த காரியமா இருக்கு. அதனால அந்த தீர்க்கதரிசன வசனத்தை குறித்து ஜோசபாத் மிகவும் அக்கறையா இருந்தார். அதை போர் வீரர் கூட அறிய வேண்டும் என்றிருந்தார். அங்கே ஜனங்கள் அறிய வேண்டும் என்றிருந்தார். தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் அங்கே ஞானமா இருக்கிற இந்த காரியத்தில் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இந்த காரியத்திலே ஆண்டு எங்களுக்கு எங்கிட்ட சனத்துக்கு அப்பா அங்கே எண்ணிக்கை கூடின வைரஸா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த பலம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கிற பொழுது. ஹல்லேலூயா. அதனால அங்கே ஜோசபாத் எடுத்த அடுத்த நடவடிக்கையின் வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். ஜனங்களுக்கு போர் வீரருக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். வாசிங்க அந்த வாசனை 18ஆம் வசனம். அப்பொழுது ஜோசபாத் தரை மட்டும் முகம் விழுந்து சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார். அடுத்தது 20ஆம் வசனத்தை பார்த்துக்கொள்வோம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் ஜோசபாத் நின்று யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்க நிலைப்படுவீர்கள். உங்களை அசைக்க முடியாது, நிலவரப்படுத்துவீர்கள். அடுத்தது அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்போ ஜெயங்கொள்வதற்கு கர்த்தரை நம்பி ஆபிரகாம் கர்த்தரை நம்புறது அவருக்கு அங்கே நீதியா எண்ணப்பட்டது. கர்த்தரை நம்பி அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கோ, அப்பொழுது நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உள்ளதை நாங்கள். அதனாலதான் அங்கே நாங்கள் தீர்க்கதரிசனத்தின் பேஸில் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் அங்கே எங்களுடைய விசுவாசம் படி மாம்சத்தில் இருக்கிற விசுவாசமோ இல்லை, அங்கே தீர்க்கதரிசனம் வெளிப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை எங்களுக்கு அதை தேவன் சகல பிரஸ்தாபங்களிலும் வார்த்தையை மகிமைப்படுத்துவார் என்று சொன்ன தேவன் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்ற விசுவாசம் எங்களுக்கு பலனா இருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவ வார்த்தையோடு நாங்கள் எங்களுடைய அங்கே யுத்தத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் அங்கே தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் தேவ சமூகத்திலே. அதனால அந்த யுத்தத்தை செய்கிறது கர்த்தராக இருக்கிறார்.
அங்கே நாங்கள் எங்களுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியம் வர்ற பொழுதும் நாங்கள் உடனடியாக ஆண்டவர்கிட்ட சரண்ட பண்ணி, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீர் நடத்தும், இது எனக்கு அப்பாற்பட்ட காரியமாய் என்னுடைய செயல்களுக்கு, என்னுடைய எண்ணங்களுக்கும் செயல்முறைகளுக்கும் வழிகளுக்கும் அப்பாற்பட்டது இருக்கு, உம்முடைய ஆவியின் பராக்கிரமம், உம்முடைய வழிநடத்தலும், உம்முடைய ஆலோசனைகளும் இந்த யுத்தத்தை நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாங்கள் அதில் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாயிருப்போம். அதனால தேவ சமூகத்தில் அந்த பரிகாரியாக கத்தரிட்ட இந்த காரியத்தில் எங்களுடைய தேசத்தை அங்கே சொந்த தேசம், வந்த தேசம், இஸ்ரவேல் தேசம், உலகத்தில் பாடுகள் எதிர்நோக்க கிறிஸ்தவ தேசங்கள் ஒவ்வொன்றையும் பேர் பேராக சொல்லி நாங்கள் இந்த யுத்தத்தை நடத்தும்படியாய் ஆண்டவர்கிட்ட இது எல்லோரும் இணைந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அங்கே நாங்கள் சொன்னோம், அங்கே கொள்ளிவா சர்ப்பம் கடித்த போது அங்கே வெள்ளியால் என்ற வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்கள் பழைய ஏற்பாட்டில். இங்கே இப்படியான யுத்தத்திற்கு இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே எங்களுடைய சாப தோஷங்களையும் சாபத்தையும் பாவத்தையும் வென்றெடுத்து எங்களுக்கு மறுத்து வைத்திருந்த தேவன் நாங்கள் இதத்தில் பரிசுத்தம் பண்ற பொழுது நாங்கள் இந்த யுத்தத்தை ஜெயங்கொண்டவராகத்தான் இருக்க போறோம். இது நிச்சயப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால நாங்கள் அந்த கலக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, விசுவாசத்தின் அவிசுவாசம் நீங்கி போக வேண்டியதாக இருக்கிறது. அங்கே பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்துடைய ஒரு தகப்பன் பிள்ளையை கொண்டு வர அவர் வந்து அங்கே நாங்கள் எடுப்போம் மார்க் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த பிள்ளையை கொண்டு வந்து சொல்றார், ஏதாவது செய்ய முடிந்தால் என்று சொல்லி ஒரு தளர்ச்சி பெற்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே சொல்ற வார்த்தையை அங்கே நாங்கள் பார்ப்போம். அங்கே 23ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த யுத்தத்தை அங்கே தேவன் செய்கிறதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இது தேவனாலே ஆகும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is nothing impossible with God. So that just take heart in the word of God, the prophecies especially. Then after we would be the winners in this thing. Hallelujah. இதில் நாங்கள் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்க போறோம். அதை நாங்கள் எப்பொழுதும் உறுதியான இறுதிய உணர்வோடு தேவ சமூகத்துக்குள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அவிசுவாசம் அங்கே நீங்க போகும்படியாய் அங்கே அவன் கேட்கிறான், கண்ணீரோடு கேட்கிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கி படும்படியாய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறான். என்றால் அந்த வசனத்தாலே அவன் அந்த இதயம் வரையறுக்கப்பட்டு போச்சு. அதனால அவன் கேட்கிறான், அங்கே கண்ணீரோடு எனக்காக வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த காரியம் இப்படியாக தேவ சமூகத்திலே அங்கே நாங்கள் தேவ சன்னியாசத்திலே அவிசுவாசம் நீங்கினவர்களாய் சுத்த மனச்சாட்சியோடு அங்கே சுத்த இருதயம் வேண்டியதாக சுத்த இருதயம் பார்க்க அவங்க தேவனை தெரிஞ்சுப்பாருன்னு அந்த இருதயம் திருக்கும் மாறுபாடும் உள்ளது. அதை நிதானிக்கக்கூடியதாக தேவன் ஒருவர் தான். அவர்கிட்ட அர்ப்பணித்து இருதயம் வேணும் என்று அங்கே கருத்தில் பார்த்தோம். அங்கே வார்த்தை வேணும், பரிசுத்தாவிய நிறைவு வேணும், அங்கே ஜெபங்கள் சோத்திரங்கள் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேணும், அங்கே விசுவாசம் வேணும், உபவாசம் வேணும், அங்கே தேவ சன்னியாசத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் வேணும், அங்கே பரிசுத்தம் காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த யுத்தத்தை கர்த்தர் இவர்களுக்காக நான் இந்த யுத்தத்தை செய்யலாம் என்று சொல்லி அவருடைய சர்வ சேனையும் பாடையன் இறக்கி நான் ராத்திரி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே சேனையை பாடையன் இறக்கும் ஆண்டவரே, இது மனுஷனால கூடாததா இருக்கு, அந்த அமெரிக்க தேசங்கள் நீர் உம்முடைய சேனையை சர்வ சேனையும் பாடையன் இறக்கி யுத்தம் செய்தா என்ன என்று சொல்லி அவர் இயற்க வழியாக ஒரு சூரிய கதிராலேயே இந்த வைரஸை வலுவிளக்க செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவர் நினைத்த ஒரு கணவர் சொல்ல கட்டளைக்கு வேண்டும் யோபு 33ஆம் அதிகாரம் சொல்லுகிறதை காணுறோம். அதனால அவர் சிருஷ்டித்தவருக்கு அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. அவர் எங்களுடைய ஒரு இதய திருப்பத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த திருப்பத்தை அங்கே தீர்க்கதரிசனத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். அழகாக அவர்கள் உணர்ந்தவர்களாய் அங்கே முற்றுமுழுசாக அழிந்து போகாதபடி வாசத்தாலும் அழிந்து போகாதபடி இறுதிய திருப்பி என்ற சத்தத்தை கேட்டு இதைய திரும்பினா நலமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் திரும்பினவர்களாக தான் இருக்கிறோம். ஒருவரும் அங்கே எதிர்த்து நிற்க பிறனில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அங்கே தேவ சமூகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ பேர்கள் எங்களுடைய சகோதரர்களான் கோட்லெஸ் வேர்ல்டு என்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை கொண்டு போனார்கள். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். அங்கே செப்பனியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து முடியும் வரை வாசிங்க. அப்போது வாசித்தோம் தீர்க்கதரிசனம். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசனத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். அந்த தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை அங்கே தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கு.
சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலவரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கடிகூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்த பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்களை கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே மனம் வருந்தி தேவ சமூகத்திலே நாட்களை எதிர்நோக்கிற வெக்கம் தூக்கம் எல்லாவற்றையும் அவர் நீக்கி அவருடைய தேவ திருச்சபைக்கு மீண்டும் திருச்சபைகளில் அவரை ஆராதிக்கக்கூடியதாய் அவர் வழியை திறப்பார். இதிலே நாங்கள் விசுவாசம் கொண்டிருப்போம். நோயை பிணியை முற்று முழுதாக நீக்குவார். சாப தீட்ட தேசத்திற்கு நீக்குவார். அவருடைய ரத்தத்தை நாங்கள் செலுத்தோம். அந்த தேவ சமூகம் மகிமையடையும் இயேசுவின் நாமத்தால். இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனும் அவர் அனுப்பின ஒரே புராண குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சத்தியவார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்காரா? ஆமென். Hallelujah.